Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Max Unit 10 Probability Theory next distribution exponential distribution. So இதோட உங்களுக்கு வந்து continuous distribution வந்து over. டோட்டலாக வந்து continuous distributionல வந்து 6 distributions பார்த்துருக்கோம். And then discreteல வந்து 2 distribution binomial and Poisson மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் உள்ளதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது டிஸ்க்ரீட்டில், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் கண்டினியூஸில் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ நியூவாக ஆட் பண்ண டாபிக் இது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது 0. இதில் பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா லேம்டா. ஸோ மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மீன்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ் இன்ட்டு லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 1/λ. ஸோ இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது. பட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோ நீடு. பட் மீன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? அண்ட் தென் வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 1/λ². சப்போஸ் லேம்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். மற்றபடி கால்குலேஷன்லாம் வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. எப்படி இந்த டேர்ம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேணால் புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் அது நோ நீடு. நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் டூ இண்டிபெண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் அ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதாவது x1 x2ங்கிற டூ இண்டிபெண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட பேராமீட்டர்ஸ் வந்து λ1 λ2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சம்மும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இஸ் ஆல்வேஸ் அ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும் வித் பேராமீட்டர்ஸ் λ1 + λ2 அண்ட் வேரியபிள் ரேண்டம் வேரியபிள் வந்து x1 + x2. நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx ஆஃப் t அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். λ/λ - t ஃபார் t வந்து என்ன அப்படின்னா லெஸ் தென் லேம்டா. t வந்து லெஸ் தென் லேம்டான்னு இருந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் mx ஆஃப் டிக்கு வந்து இந்த ஃபார்முலாவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வேண்டாம். mx ஆஃப் டி ஈக்குவல் டு λ/λ - t ஃபார் t லெஸ் தென் லேம்டா. நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் f ஆஃப் x, λ ஈக்குவல் டு 1 - e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் 0 இருக்கும்போது அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது 0. அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்? நம்ம mx ஆஃப் டியில் t வர இடத்துல it அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் செஞ்சுருக்கோம். 5x ஆஃப் t ஈக்குவல் டு λ/λ மைனஸ் it. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மெமரி லாஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் T obeys the relation P of that is probability of capital T greater than S plus T such that T வந்து என்ன அப்படின்னா greater than S equal to P of T greater than T for all S, T வந்து என்ன அப்படின்னா greater than or equal to 0. ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னா P of T greater than S plus T யும் P of T greater than T யும் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அதுதான் வந்து மெமரி லாஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் மொமெண்ட்ஸ்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா E of x power n equal to n factorial by lambda power n. ஸோ மொமெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு மீன் வேரியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் கால்குலேஷன் போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இல்லையா? தட் இஸ் அதுதான் வந்து என்ன அப்படின்னா மீன் ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? 1/λ. அண்ட் செகண்ட் மொமெண்ட் அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x². அதுதான் வந்து என்ன அப்படின்னா வேரியன்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 1/λ². அண்ட் மீடியன்கிறது என்ன அப்படின்னா இன் ஆஃப் 2 தட் இஸ் log 2 டிவைட் பை லேம்டா. இது வந்து மீடியன். ஸோ மீன் வேரியன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம செபிச்சேவ்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்துருந்தோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ரெண்டு கான்செப்டும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து மாற்றி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. பிஜியில் 2002, 2003 கேட்டிருந்தாங்க. அண்ட் 5, 6 எல்லாத்துலேயுமே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இங்கே கே சிக்மா ஈக்குவல் டு சின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் C/சிக்மா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதை கூட கொஷினாக மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து செபிச்சேவ்ஸ் இன்இக்வாலிட்டியில் உள்ள கான்செப்ட். ஸோ இதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் செபிச்சேவ்ஸ் இன்இக்வாலிட்டி. லெட் g of x be a non-negative function of a random variable x. Then for every k greater than 0 we have p of g of x greater than or equal to k which is less than or equal to e of g of x divided by k. இது வந்து என்ன அப்படின்னா ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பினாமி செபிச்சேவ்ஸ் இன்இக்வாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து மார்கோஸ் இன்இக்வாலிட்டி.
g of x equal to modulus x அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடும்? p of g of x பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றோம்? modulus x greater than or equal to k which is less than or equal to e of g of x இருக்கிறதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? modulus x divided by k. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல modulus x அப்படின்னு மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா மார்கோஸ் இன்இக்வாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து weak law of large numbers. இல்லாட்டி x1 x2 and so on xn be a sequence of random variables and mu1 mu2 and so on mu1 be their respective expectation and let bn equal to variance of x1 plus x2 plus and so on plus xn which is less than infinity. Then p of modulus of x1 plus x2 plus and so on plus xn divided by n minus mu1 plus mu2 plus and so on plus mu n divided by n which is less than epsilon greater than or equal to 1 minus eta for all n greater than or equal to n naught. வேற epsilon eta எல்லாம் வந்து என்ன அப்படின்னா arbitrary small positive numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா limit n tends to infinity bn by n square tends to 0 that is xn bar tends to mu n bar provided bn by n square tends to 0 as n tends to infinity. ஸோ இந்த கண்டிஷன் bn எடுத்திருக்கோம் இல்லையா, வேரியன்ஸ் ஆஃப் x1 plus x2 plus and so on plus xn divided by n squared வந்து என்ன அப்படின்னா n tends to infinity tends to 0வா இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா weak law of large numbers கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. The weak law of large number holds good if expectation of xi exist for all I. இது வந்து என்ன அப்படின்னா necessary condition and bn equal to variance of x1 plus x2 plus and so on plus exist ஆனிச்சு அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து necessary condition கிடையாது, not necessary condition. and third one பாருங்க bn by n square tends to 0 as n tends to infinity. இது வந்து sufficient but not necessary. ஸோ நெசசரினா என்ன, சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நடத்தும் போதே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன நெசசரி கண்டிஷன், எது வந்து நெசசரி கண்டிஷன் கிடையாது, அண்ட் தென் எது வந்து நெசசரி, எது வந்து சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் ஹோல்ட் ஃபார் a sequence xn of independent and identically distributed random variables. ஸோ வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் வந்து எப்போ ஹோல்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஐடென்டிக்லி அண்ட் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருக்கும்போது தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸைங்கிறது மியூ, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸைங்கிறது என்ன அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் ஃபார் ஆல் ஐ ஈக்குவல் டு 1 to x up to n. நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. If the variables are uniformly bounded, then the condition limit n tends to infinity bn by n squared equal to 0 is necessary and sufficient condition for weak law of large number to hold. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகிறதுக்கான நெசசரி கண்டிஷன் என்ன, சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். அதே வந்து லிமிட் n tends to infinity bn by n squared equal to 0 ஆகிறதுக்கான நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கணும். யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா லிமிட் n tends to infinity bn by n squared வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எதுக்கு, வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்ட் ஆகிறதுக்கான necessary and sufficient condition. next வந்து Chebyshev's lemma. இது வந்து PGTRB 2011-12 கேட்டிருந்தாங்க இந்த question. if x is a non-negative stochastic variable with mean x bar then p of x less than x bar t squared greater or equal to 1 minus 1 by t squared, t being a real parameter. Chebyshev's lemma. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து PGல 11-12 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கின்ச்சின்ஸ் தியரம். if xi's are identically and independently distributed random variables then the necessary condition for the law of large number to hold is that e of xi should exist for all I. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தது தான். ஸோ வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்ட் ஆகிறதுக்கான நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா e of xi should exist for all I, that is expectation of xi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. expectation of xi should exist for all I. இதுதான் வந்து என்ன அப்படின்னா weak law of large number hold ஆகிறதுக்கான necessary condition. ஸோ நேம்டு தியரம்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து என்ன அப்படின்னு நேம் கேட்கலாம். இதோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது என்ன தியரம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. நிறைய 4 தியரம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன தியரம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்கோஸ் தியரம். the weak law of large number holds if for some delta greater than 0 all the mathematical expectations e of
modulus of xi the whole power 1 plus delta I equal to 1 to extra exist and are bounded. மார்க்கோஸ் தேர்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்ட் ஆகும் எப்போ அப்படின்னு சொன்னாக்க the mathematical expectation எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் ஆர் பவுண்டடா இருக்கும்போது ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஜிடிஆர் சாரி இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் 2005-6ல கேட்ட கொஸ்டின். லெட் சீக்வன்ஸ் xn be a sequence of random variables. Write yn equal to sn minus e of sn by n. Where snங்கிறது என்ன அப்படின்னா x1 plus x2 plus and so on plus xn. A necessary and sufficient condition for sequence xn to satisfy the weak law of large number is. அதாவது the weak law of large number satisfy பண்றதுக்கான necessary and sufficient condition எது அப்படின்னா e of yn squared by 1 plus yn squared வந்து என்ன அப்படின்னா tends to 0 as n tends to infinity. இதுதான் வந்து என்ன அப்படின்னா necessary and sufficient condition for weak law of large number. ஓகேவா, weak law of large number satisfy பண்றதுக்கான necessary and sufficient condition. ஸோ yn என்ன அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து போரல் கேன்டிலிஸ் லெமா. Let a1, a2 and so on be a sequence of events on the probability space. ஏங்கிறது என்ன அப்படின்னா லிமிட் சுப்ரீமம் ஆஃப் an. ஸோ மேலே வந்து லைன் போட்டிருந்தோம் அப்படின்னா சுப்ரீமம், கீழே லைன் போட்டோம் அப்படின்னா இன்ஃபீமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து ரியல் அனாலிசிஸ்லேயே வந்து படிச்சிருக்கோம். ஸோ லெட் கேபிட்டல் ஏங்கிறது லிமிட் சுப்ரீமம் ஆஃப் an if summation n equal to 1 to infinity p of ai less than infinity. less than infinity என்ன, that is converge ஆகுது அப்படின்னு அர்த்தம். that is p of a equal to என்ன அப்படின்னா 0. இது வந்து என்ன அப்படின்னா போரல் கேன்டிலி லெமா. ஸோ இது மாதிரி நேம்டு லெமா நேம்டு தியரம்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம். if xi be independent random variable such that e of xiங்கிறது என்ன mu I and variance of xiங்கிறது sigma I square, then Sn equal to summation I equal to 1 to n xi is asymptotically normal with mean mu and standard deviation sigma, where muங்கிறது என்ன அப்படின்னா summation I varies from 1 to n mu I and sigma squareங்கிறது என்ன அப்படின்னா summation I equal to 1 to n sigma I square. ஸோ கொஞ்சம் ஈஸியான தியரம் தான் அது சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செபிச்சேஸ் லெமா பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள். ரேண்டம் வேரியபிள் x has mean 12 and variance 9. Find p of 6 less than x less than 18 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் மியூ என்ன கொடுத்துருக்காங்க 12, வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்டு வந்து என்ன அப்படின்னா 9. ஸோ அதுலேருந்து சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். செபிச்சேஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன தெரியும், p of modulus of x minus mu less than k sigma greater than or equal to 1 minus 1 by k squared. ஸோ இங்கே மியூக்கு பலா 12 அண்ட் சிக்மாக்கு பலா 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஃபார்ம்ல என்ன தெரியும், p of modulus of x minus mu less than sigma. இதை எப்படி எழுதுவோம், mu minus sigma less than x less than mu plus sigmaன்னு எழுதலாம். இங்கே நமக்கு வந்து சிக்மா வந்து என்ன இருக்கு, சிக்மா இருக்க இடத்துல வந்து 3k இருக்கு அண்ட் தென் மியூ இருக்க இடத்துல என்ன இருக்கு 12. ஸோ மியூ மைனஸ் சிக்மா போட்டோன்னா என்ன வரும், 12 minus 3k less than x less than மியூ வந்து என்ன 12 பிளஸ் சிக்மாங்கிறது 3k. அதான் இங்கே போட்டிருக்கோம் 3k plus 12 which is greater than or equal to இந்த 1 minus 1 by k squared அப்படியே தான் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, p of 6 less than x less than 18 equal to p of minus 3k plus 12 less than x less than 3k plus 12 which is greater than or equal to 1 minus 1 by k squared. ஸோ இந்த டூ டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் மைனஸ் 3k plus 12 ஈக்குவல் டு 6 அண்ட் தென் 3k plus 12 ஈக்குவல் டு 18. ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேருந்து k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, தட் இஸ் 3k ஈக்குவல் டு 18 minus 12 6ன்னு வந்துடும். k ஈக்குவல் டு 6 by 3 we can get 2. k ஓட வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு என்ன இருக்கு, p of 6 less than x less than 18 greater than or equal to 1 minus 1 by k squared. இங்கே k squared பதிலா 2 squared சப்ஸ்டியூட் பண்ணனா 1 minus 1 by 4 we can get 3 by 4. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க, p of 6 less than x less than 18 which is greater or equal to 3 by 4. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A random variable x has a mean 10 and variance 4 and an unknown probability distribution. Find the value of c such that p of modulus of x minus 10 greater or equal to c less than or equal to 0.04. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீன் மியூ ஈக்குவல் டு 10 அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ இதுலேருந்து சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 2ன்னு கிடைக்கும். நமக்கு ஃபார்ம்ல என்ன தெரியும், p of modulus of x minus mu செபிச்சேஸ் இன்இக்வாலிட்டியில் பார்த்தோம் இல்லையா, கிரேட்டர் than or equal to k sigma less than or equal to 1 by k squared. சேம் அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது. c இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது k sigma
and then less than or equal to 1 by k squared இருக்கிறதுல என்ன இருக்கு 0.04. so 1 by k squared equal to 0.04 னா k squared equal to என்ன வரும்னா 100 by 4 அப்படின்னு வந்துரும். so cancel பண்ணோம்னா 25. k squared equal to 25 அப்படின்னா k equal to 5 வந்துரும். and then k sigma equal to என்ன அப்படின்னா c equal to k sigma. sigma equal to நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 2. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க sigma squared equal to 4. அதுலேருந்து sigma வந்து என்ன அப்படின்னா 2. and then k வந்து இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 5ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. k ஓட வேல்யூ 5 and sigma ஓட வேல்யூ 2. ஸோ therefore c ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 10. c தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து 2 ப்ராப்ளம்ஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.